குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். 17/12/2024 ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 446க்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். 17ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி 16ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். 16ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 2 நாள் ரிசல்ட் பாஸ் ஆயிருந்துச்சு. 8200 864 அப்படிங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி 73 வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 74. அடுத்த கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 8200, அதாவது 8 வந்து ஏ போர்டில் பாஸ் ஆயிருந்துச்சு. அதனால் நேற்றைய ரிசல்ட் பார்த்தோன்னா 8864. அதனால் ஏ போர்டில் 8 வர்றதுக்கான சான்ஸ் இருந்துச்சுன்னா 870 820 800 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துனேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏபி பாஸ் ஆகிருக்கு, 8 7 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. எகைன் 4 பாஸ் ஆகிருக்கு. எகைன் 4 வரும் அப்படிங்கிறதுனால கொடுக்கல. ஏன்னா 8 7 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 8 7 0 இருக்குது. 8 7 0 8 7 7 8 7 2 அப்படிங்கிறது இருந்துச்சு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 8 7 4 டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 8 7 4. நான் இதை பேஸ் பண்ணி 800 அப்படின்னு கொடுத்துருந்தேன். அதே மாதிரி 874 அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா வினிங் நம்பர்ஸ் கிடச்சிருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் 800 800 இருக்குது. டேரெக்டாகவும் பார்த்தோன்னா 800 இருக்குன்னு கொடுத்துருந்தேன். இதை பேஸ் பண்ணி 87 அப்படின்னு கொடுத்துருந்தேன். 874 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ 87 வரும் அப்படின்னா 8 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏ போர்டு. அதை பேஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா வினிங் நம்பர்ஸ் கிடச்சிருக்கும். இப்போ நான் கொடுத்ததுல 8 பேஸ் பண்ணி கொடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 அல்லது 4 பாஸ் ஆகிருக்கு. 7 பாஸ் ஆகிருக்கு. 6க்கு பதிலாக 5 வரும் அப்படின்னு கொடுத்துருந்தேன். இப்போ இதில் 8 கொடுத்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 8 7 4 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கு. யாரும் எதிர்பார்க்கல எகைன் 4 வரும், அதுவும் 864, இன்னைக்கு 874 அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. பட் ஆனால் பாஸ் ஆகிருக்கு. ஏபி 87 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் கெஸ்ஸிங் பார்ப்போம். இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா வேற ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கான ரிசல்ட்டு 8 7 4 பாஸ் ஆகிருக்கு. பாக்ஸில் பார்த்தோன்னா 5 இருக்குது. இப்போ 5 8 7 4 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்போசிட்டில் பாருங்கள். அதை ஃபஸ்ட்டு ஆப்போசிட், அதுக்கப்புறம் தான் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அல்லது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரணும். ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா 39 இருக்குது, 39 இருக்குது, 33 99 இருக்குது, 60 6309 அப்படிங்கிறது இருக்குது. அதாவது இந்த 2 நம்பரை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 336 990. அடுத்து இன்னொரு நம்பர்ஸ் எடுத்துருக்கேன். 8 7 4 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. இதுலேயும் பேலன்ஸ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 3 இருக்குது. ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 99 இருக்குது. ஆல்ரெடி இங்கே 99 அப்படிங்கிறது இங்கேயும் இருக்குது. 993 இங்கேயும் 993 டேரெக்டாகவே இருக்குது. இந்த 2 நம்பரை பேஸ் பண்ணி 993 இருக்குது. இங்கே டேரெக்டாகவே 993 இருக்குது. 038 அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இந்த 2 நம்பரில் பார்த்தோம் அப்படின்னா 3 அப்படிங்கிறது இங்கேயும் இருக்குது, அங்கேயும் இருக்குது. 3 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாருங்கள். சிங்கிள் நம்பர் 3 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு உங்களோட கெஸ்ஸிங்கில் இருந்துச்சு அப்படின்னா, டபுள்ஸ் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது ட்ரா நம்பர் வந்து டபுள்ஸ் வந்துருக்கு, டபுள்ஸ் வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 33 99 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 3 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நினச்சிங்கன்னா 33 ஆர் 99, 63 அல்லது 36, 93 ஆர் 39, 83 ஆர் 38 அப்படிங்கிறது 3 பேஸ் பண்ணி இருக்கு. 33 99 டபுள்ஸு, 63 36, 93 39, 83 38 அப்படிங்கிறது 3 வந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ஆல்போலா 0 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 90 60 30, 90 09 60 06 30 03. 0 வரும்னு நினச்சிங்கன்னா இந்த 3 நம்பர்ஸில் எனி 1 நம்பர்ஸ் வரலாம்.
3 வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர்ஸ் வரலாம். இந்த 3 நம்பர்ஸ் வரலாம். 639383. டபுள்ஸ் வரும்னு நினச்சிங்கன்னா 33 ஆர் 99. இது இல்லாமல் ஏபியில் பார்த்தோம் அப்படின்னா 45 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏபியில் 45 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 45 வந்துச்சு அப்படின்னா 450லேருந்து 459க்குள்ளே எதுனையும் ஒன் நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ஏபியில் 45 3 வரும்னு நினச்சா இது பாருங்கள். இல்லை அப்படின்னா ஏபியில் 45 வந்துச்சுன்னா 450லேருந்து 459 வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். எனி ஒன் நம்பர்ஸ் உங்களோட கெஸ்ஸிங்கில் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே இதில் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 450 to 459 எந்த நம்பர் கரெக்டாக வரும் அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். ஃபுல் வின்னிங் எடுக்கலாம். இப்போ 45 பேஸ் பண்ணி ஏபியில் 45 பேஸ் பண்ணி 456 இருக்குது, 451 இருக்குது. ஆரோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 1, 451, 456. கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி 456. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 459 இருக்குது, 458 இருக்குது. 45 பேஸ் பண்ணி 8, 9, 1, 6. இங்கே 45 பேஸ் பண்ணி 7 இருக்குது. 45 பேஸ் பண்ணி 7 இருக்குது. அதனால் 45 பேஸ் பண்ணி 1, 8, 9, 6, 7 எனி ஒன் நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அதனால் உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பாருங்கள். 2 சான்ஸ் தான் கொடுக்குறேன். ஏபியில் 45 வந்துச்சுன்னா 450 to 459 வரணும். இதுதான் ஃபஸ்ட்டு சாய்ஸ். ஃபஸ்ட்டு சான்ஸ் வந்து என்னோடது வந்து ஏபியில் 45, 450 to 459. இல்லை 3 வரும்னு நினச்சிங்கன்னா 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். 639383 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. டபுள்ஸ் வரும்னு நினச்சிங்கன்னா 33 ஆர் 99 வர சான்ஸ் இருக்குது. 0 வரும்னு நினச்சிங்கன்னா 906030 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இந்த சான்ஸ் பார்த்துக்கோங்க. 450 to 459 அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. ஷார்ட்டில் என்ன நம்பர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெகுலராக வின்னிங் எடுக்கலாம். இந்த மானிட்டைசேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஜாயின் பண்ணுறது எப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 2 லெவல் இருக்குது. 2 லெவலில் ஏதாவது ஒரு லெவல் உங்களுக்கு ஃபஸ்ட் லெவல் ஓகே அப்படின்னா ஃபஸ்ட் லெவல் சூஸ் பண்ணலாம். 2வது லெவல் ஓகே அப்படின்னா 2வது லெவல் சூஸ் பண்ணலாம். எந்த லெவல் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த லெவல் சூஸ் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிடலாம். சார்ட் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நம்பர்ஸ் வரும். 3 பேஸ் பண்ணி வரணும். இல்லை ஏபியில் 45 வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.